ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. வாதாபி கணபதி சரித்திர விவரங்கள். அப்புறம் அந்த ஊருக்கே வாதாபி கணபதி வந்து சேர்ந்தார். அநேக கணபதி பீதங்களில் வாதாபி கணபதி என்று ஒருத்தருண்டு. வாதாபி என்ற அசுரனை ஜெரித்து கொள்வதற்காக அகஸ்தியர் உபாசித்த கணபதி அவர். திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து சேர்ந்தவர் இவரே. வாதாபி என்ற அசுர வதத்துக்கு காரணமான அவர் எந்த ஊரிலிருந்து வந்தாரோ அந்த ஊருக்கு பேர் வாதாபி தான். அசுர வாதாபி வாழ்ந்து வந்த ஊருக்கு பிற்காலத்தில் அவன் பெயரை ஏற்பட்டுவிட்டது. அது சலுக்கிய ராஜவம்சத்தவர்களின் தலைநகராக ஆயிற்று. சலுக்கிய ராஜாக்களின் புலகேசி என்று பேருள்ளவர்கள் 2 பேர் இருந்திருக்கிறார்கள். புலிகேசி என்று தப்பாக சொல்கிறார்கள். புலியும் இல்லை, எலியும் இல்லை. சலுக்கிய சாசனங்களில் செப்பேடுகள் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கும், கல்வெட்டுகள் கன்னடத்தில் இருக்கும். அப்படி கன்னடத்தில் பொலகேசி என்று சொல்லியிருக்கிறது. அதை பல பேர் பல தினசாக ரூபம் பண்ணி ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறார்கள். பொலே என்பதற்கு தமிழ் மூலம், தெலுங்கு மூலம், கன்னடம் மூலம் எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அந்த வம்சத்தினர்களில் ராஜாவான பிறகு எல்லோருமே சம்ஸ்கிருத பெயர் தான் வைத்து கொண்டிருப்பதால் இந்த பெயரை புலகேசி என்று சம்ஸ்கிருதமாகவே சரித்திராசிரியர்கள் தீர்மானம் பண்ணி இங்கிலீஷில் அப்படித்தான் எழுதுகிறார்கள். புலகேசி என்றால் புலகாங்கீதம் அடைவதென்கிறோமே, அப்படி ஆனந்தத்தில் மயிர் கூச்சி எடுத்திருப்பவன் என்று அர்த்தம். ரிஷிகேசன் என்று தப்பாக சொல்லும் கிருஷிகேசன் என்ற பெயருக்கும் அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஹிருஷிகம் என்றால் இந்திரியங்கள், அவற்றை அடக்கி ஆளும் ஈசன் ஹிருஷிகேசன் என்று ஆச்சாரியால் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் ஒரு அர்த்தம் சொன்னாலும் சூரிய சந்திர ரூபங்களில் பகவான் உள்ள போது அவற்றின் கேசம் போன்ற ரட்சுமி கதிர்களால் உலகத்தை மகிழ்விப்பதாலும் இப்படி பெயர் என்று இன்னொரு அர்த்தமும் கொடுத்திருக்கிறார். ஹிருஷ் என்கிற தாது மயிர் கூச்செடுக்கும் அளவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவதை குறிக்கும். வீர தீர சாகசங்களை ஒரு ராஜா தானும் மயிர் கூச்செறிந்து செய்வான். அதை பார்க்கிற கேட்கிறவர்களும் மயிர் கூச்செறியும்படி பண்ணுவான். அப்படி புலகமடைய செய்கிறவனே புலகேசி. புலம் என்றாலே புலகம்தான். புலகமுற்ற கேசம் உடையவன் புலகேசி. புலக ஈச, புலக ப்ளஸ் ஈச, புகழம் அடைந்தவனும் ராஜாவாக இருக்கிறவனும் என்று பிரித்து சொல்லலாம். எனக்கு ஒன்று தோன்றுகிறது. நாம் பார்க்கும் போகும் கதையிலே வரும் 2வது புலகேசிக்கு போட்டியாயிருந்த 2 பெரிய ராஜாக்களில் ஒருத்தன் மகேந்திரவர்ம பல்லவன். அவனை விட பெரிய போட்டி வடதேசத்தில் சாம்ராஜ்யாதிபதியாயிருந்த ஹர்ஷவர்த்தனன். ஹர்ஷ என்பதற்கும் ஆனந்தத்தில் மயிர் கூச்செடுத்திருப்பவன் என்பதுதான் அர்த்தம். அந்த ஹர்ஷனையே புறமுதுகு காட்டும்படி பண்ணினவன் புலகேசி. அதனாலேயே அந்த பெயரின் அர்த்தத்தை கொண்டு புலகேசி பெயரை தானும் வைத்து கொண்டிருப்பான் போலிருக்கிறது. ராஜாவாவதற்கு முந்தி அவனுக்கு பேர் ஏரையம்மா என்பது. அது கன்னட பேர். ராஜாவான பிறகு சம்ஸ்கிருத பேர் வைத்து கொண்ட போது தன் பாட்டனார் பேர் புலகேசி என்று இருப்பதையும் அது தன்னுடைய ஆர்க் ரைவல் ஆன முக்கியமான போட்டியாளனான ஹர்ஷன் என்பதற்கு இன்னொரு வார்த்தையாகவும் இருப்பதை பார்த்து அந்த பேர் சூட்டி கொண்டிருப்பானோ என்று தோன்றுகிறது. கேசத்திற்கு அழகம் என்று ஒரு பேர். யக்ஷராஜனும் பணத்துக்கு தேவதையுமான குபேரனுக்கு அழகேசன் என்று பெயர். அவனுடைய ராஜதானி அழகாபுரி. ரோமாஞ்சம் உண்டாக்கும் சிறப்பை அழகேசன், ரிஷிகேசன், புலகேசி முதலிய பெயர்கள் காட்டுகின்றன. 2வது புலகேசி சமாச்சாரத்திற்கு வருகிறேன். முதலில் சிற்றப்பாவால் வஞ்சிக்கப்பட்டு ராஜ்யாதிகார உரிமையை இழந்து கஷ்டப்பட்டான். அப்புறம் புஜ பல பராக்கிரமத்தால் சிற்றப்பாவை வீழ்த்தி சிம்ஹாசனம் ஏறினான். சலுக்கிய ராஜாக்களுக்குள்ளேயே தலை சிறந்த இடம் பெற்றான். சத்தியத்திற்கு புகழனமாயிருப்பவன் என்ற அர்த்தம் உள்ள சத்யாச்சிரயன் என்ற பட்டத்தோடு ஆட்சி நடத்தினான். ராஜாதிராஜ ஹர்ஷவர்த்தனனும் தன்னை எதிர்த்து போராட முடியாதபடி கலங்க அடித்து அவன் நர்மதைக்கு வடக்கோடு ராஜ்யத்திற்கு எல்லை கட்டி கொண்டு திரும்பும்படி பண்ணினான். அப்போது தமிழ் தேசத்தில் பெரிய ராஜ்யாதிபதியாக இருந்தவன் பல்லவ ராஜாவான மகேந்திரவர்மா. மகேந்திர விக்ரமவர்மன் என்பது அவனே. அவன் எழுதிய மத்த விலாச பிரஹசனம் என்ற ஹாஸ்ய நாடகத்தில் சொல்லிக் கொள்ளும் பெயர். சில்பக்கலையும் சங்கீத கலையும் எந்நாளும் கொண்டாடத்தக்க பெரிய கலைஞனாகவும் ரசிகனாகவும் இருந்தவன். அவன் மேல் புலகேசி படையெடுத்து பல்லவ சைன்யம் காஞ்சிபுரம் கோட்டைக்குள்ளேயே முடங்கி போகும்படி செய்து ஜெயித்து விட்டான். இது தீர்மானமாக சாசன ஆதாரங்களில் தெரிவதாக சரித்திராச்சிரியர்கள் சொல்கிறார்கள்.
மகேந்திரவர்மாவுக்கு சில தலைமுறைகளுக்கு அப்புறம் ராஜ்ய அதிகாரம் அந்த வம்சாவளியின் நேர் வழியில் போகாமல் தாயாதி வம்சாவளியில் வந்த நந்திவர்மா என்பவனுக்கு போயிற்று. அவன் சோமயாகம் செய்த பாரத்வாஜ கோத்திர பிராமணன் ஒருவனுக்கு பூதானம் செய்யும் போது சாசனம் பண்ணிய செப்பேட்டு கொத்தை காசாக்குடி பிளேட்ஸ் என்று விசேஷித்து சொல்வார்கள். ஏனென்றால் அதில் தானம் தருமம் ராஜாவான பல்லவனின் வம்ச பூர்வீகர்கள் பற்றி அநேக விவரங்கள் இருக்கின்றன. அதில் மகேந்திரவர்மா புல்லூரில் ஒரு பெரிய வெற்றி அடைந்ததாக இருக்கிறது. வெற்றி அடைந்தாக இருக்கிறதே ஒழிய யார் மேல் வெற்றி என்று அதில் இல்லை. பல்லவர்களின் ஜன்ம சத்ருவான சலுக்கியர்களின் மேல்தான் இருக்க வேண்டும் என்று ஊகம்தானே ஒழிய தீர்மானமாக முடிவாகவில்லை. ஆனால் புலிகேசிடம் மகேந்திரவர்மா அபஜயம் அடைந்தது தீர்மானமாக தெரிகிறது என்கிறார்கள். புல்லலூரில் பல்லவ சைன்யம் சளுக்கிய சைன்யத்தை ஜெயித்திருந்தால் கூட அது நம் எல்லைக்குள் வந்தவர்களை அவர்களுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி போகும்படி செய்வதோடு முடிந்து போயிருக்க வேண்டும். சளுக்கியர்கள் பல்லவ எல்லைக்குள்ளேயே வந்து ஜெயித்த மாதிரி அப்போது பல்லவர்கள் சளுக்கிய எல்லைக்குள்ளேயே தொடர்ந்து போய் அவர்களை ஜெயிக்கவில்லை. அந்நிய ராஜா ஒருத்தனை அவன் ஊருக்குள்ளேயே போய் வெற்றி கொள்வதற்குத்தான் பெருமை அதிகம். ஆனபடியால் புலிகேசியிடம் பட்ட பரிபவம் தோல்வி பல்லவ வம்சத்திற்கு ஆறாக புண்ணாகிவிட்டது. ராஜரத்தமா பழிக்கு பழி வாங்கணும் என்ற வர்மம் உண்டாயிற்று. ஆனாலும் அது நிறைவேறாமலே மகேந்திரவர்மா கண்ணை மூடிவிட்டான். அவன் பிள்ளை நரசிம்மவர்மா மாமல்லன் என்று பெயர் வாங்கின அந்த வீராதி வீரன் காலத்தில் தான் பழி வாங்க முடிந்தது. அவன் வாதாபி மேலே படையெடுத்து போய் ஹதாஹதம் பண்ணி ஜெயித்து விட்டான். புலகேசி நேரே பல்லவ ராஜதானியான காஞ்சிக்கு உள்ளே போய் அதை ஜெயிக்கவில்லை. மகேந்திரனை காஞ்சி கோட்டையை மூடிக்கொண்டு உள்ளே இருக்கும்படி பண்ணி வெளியில்தான் ஜெயித்தான். மாமல்லனோ பதிலடி என்று அதைவிட உக்கிரமாக சளுக்கிய ராஜதானியான வாதாபிக்கு உள்ளேயே போய் அதோடு நகரத்தையே நாசப்படுத்தி விட்டான். க்ஷாத்திரம் க்ஷாத்திரம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஆத்திரம் க்ஷாத்திரம் என்று சேர்த்து சொல்கிறோம். ஒருத்தரிடம் தீராத பகையோடு பழிக்கு பழி வாங்கணும் என்று இருப்பதை க்ஷாத்திரம் என்கிறோம். அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் க்ஷத்ரிய குணம் என்பதுதான். க்ஷத்ரியனின் தன்மை க்ஷாத்திரம். அந்த ஜாதிக்காரர்களிடம் எத்தனையோ உயர்ந்த தன்மைகளும் பண்புகளும் இருந்தும் கூட தீராத துவேஷம்தான் க்ஷாத்திரம் என்றாக இருப்பதிலிருந்து ஆட்சி அதிகாரம் எப்படி ஒருத்தரை கெடுக்கிறது, கத்தி பிடித்து விட்டால் எப்படி தலையை சீவுவதில் புத்தி போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். க்ஷத்ரிய ஜாதிக்காரர்கள் போட்டுக்கொள்ளும் அடைமொழி வர்மா என்பது. வர்மம் என்றால் நேர் அர்த்தம் கவசம் என்பது. க்ஷத்ரியர்கள் கவசதாரிகளாக இருப்பதால் வர்மா ஆகிறார்கள். அது மாத்திரமில்லை, கவசம் எந்த அடியையும் தான் வாங்கி கொண்டு ஒரு தேகத்தை ரட்சிக்கிற மாதிரி ஒரு தேசத்தை ஆபத்துகளிலிருந்து தங்கள் உயிரையும் பணையும் வைத்து ரட்சிப்பது க்ஷத்ரியர்களே ஆகையாலும் அவர்கள் வர்மா ஆகிறார்கள். ஆனாலும் நாம் வர்மம் பாராட்டுவது என்று சொல்லும்போது இந்த நல்ல விஷயங்களை நினைத்தா சொல்கிறோம்? பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று கருவிக்கொண்டு இருப்பதைத்தானே வர்மம் என்கிறோம். க்ஷாத்திரம் வர்மம் என்ற வார்த்தைகளின் நடைமுறை வழக்குகள் பதவியும் ஆயுத பலமும் மிதமிஞ்சினால் உண்டாகக்கூடிய குரூர குணத்தை காட்டுவதாக இருக்கின்றன. ராஜாக்கள் ஒரே சத்துவமாக சாதுவாக இருக்க முடியாதுதான். நம்முடைய ராஜ நீதி சாஸ்திரங்களின்படி அப்படி இருக்கக்கூடாதும் தான். தர்ம யுத்தம், தங்களை ஜெயித்தவனை திரும்ப தாக்கி ஜெயிப்பது எல்லாம் அவர்களுக்கு வீர கடமையாகவே சொல்லியிருக்கிறது. ஆனாலும் அதில் கட்டுப்பாடு வேண்டும். சத்ரு ராஜாவின் மேல் சைன்யத்தின் மேல் ராட்சசத்தனமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. யுத்தத்தில் சேராத ஊர் மேல் ராட்சச தாக்குதல் பண்ணவே கூடாது. லங்காபுரி வாசிகள் அசல் ராட்சசர்களே யானதால் அந்த ஊரை ஹனுமார் தகனம் பண்ணியது. அது மற்ற ஊர்களுக்கும் சிவிலியன் பாப்புலேஷனுக்கும் படையில் சேர்ந்திராத ஏனைய பிரஜைகளுக்கும் பொருந்தாது. வேத பிராமணர்களை நிரம்ப ஆதரித்தவனும் சம்ஸ்கிருத கடிகைகளை நிரம்ப போஷித்தவனும் தெய்வ வழிபாட்டை நன்றாக வளர்த்தவனும் அதன் உபாங்கமாக லோகமெல்லாம் புகழும்படி சில்ப கலைக்கு விசேஷ முன்னேற்றம் கொடுத்தவனுமான நரசிம்மவர்மா மாதிரியான ராஜாவை கூட சாத்திரம் வர்மம் என்பது விட்டு வைக்கவில்லை. அதனால்தான் அவன் சலுக்கியர்களின் தலைநகரமான வாதாபியை துவம்சம் பண்ணி தரைமட்டமாக்கினான். வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரையன் என்று பட்ட பேர் சூட்டி கொண்டான். வாதாபியிலேயே அவன் அந்த ஊரை ஜெயித்ததை பெருமையாக பிரகடனம் பண்ணி கொண்ட ஒரு சிலா சாசனம் இன்றைக்கும் இருக்கிறது.
சலுக்கியர்கள் மாத்திரம் சளைப்பார்களா? சாத்திரத்தில் பல்லவர்கள் மண்ணை கவ்வும்படி பண்ணி பதிலடியாக அவர்களுடைய ராஜதானியான காஞ்சிபுரத்தை மண்ணோடு மண்ணாக்கணும் என்பதே அந்த ராஜ வம்சத்துக்கு சதா சிந்தனையாயிற்று. நரசிம்மவர்மனுடைய வெற்றிக்கு சுமார் 1 நூற்றாண்டுக்கு அப்புறம் சலுக்கிய ராஜாவாக இருந்த 2வது விக்ரமாதித்தன் ஆசைப்பட்டபடியே பல்லவர்களை ஜெயித்து விட்டான். காஞ்சிபுரத்தையும் அவன் பிடித்து விட்டான். அப்போது மட்டும் விக்ரமாதித்யன் தன் க்ஷாத்திரத்தை நன்றாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாய் இருந்திருந்தால் காஞ்சியை தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாகவே பண்ணியிருக்க முடியும், அல்லது எரியூட்டு விழா நடத்தி சாம்பலை ஆக்கியிருக்க முடியும். அப்போது அங்கே சில்ப விசேஷத்துக்கு இதைவிட ஒரு கோவில் இருக்க முடியாது என்று இன்றைக்கும் நாம் சொல்கிற கைலாசநாதர் கோவிலும் முளைத்து விட்டது. 2வது, பரமேஸ்வரவர்மாவுக்கு பிரிடிசஸராக முந்தைய அரசனாக இருந்த ராஜசிம்ஹன் காலத்திலேயே அந்த அற்புதமான கோவில் எழும்பிவிட்டது. விக்ரமாதித்தன் நினைத்திருந்தால் அதை தரைமட்டமாக பண்ணியிருக்கலாம். அப்படி கூட ஒரு ஹிந்து ராஜாவே ஒரு ஹிந்து கோவிலை இடிப்பானா என்றால், க்ஷாத்திரம் என்று சொன்னேனே, அதில் கண்மூடி போய் இப்படியும் சில நடந்துதான் இருக்கிறது. நம் சங்கர மடங்களில் ஒன்றிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கிறது. நம்புவதற்கு கூட முடியாமல் இருக்கும். ஒரு துருக்க ராஜா அந்த மதத்திடம் ரொம்ப அபிமானம் பக்தியை வைத்திருந்தான். அவனுக்கு சத்ருவாக இருந்த ஹிந்து ராஜாவின் ஹிந்து கமாண்டர் என்ன பண்ணினான் என்றால், இந்த மடாதிபதி நம் விரோதி ராஜாவின் விஸ்வாசத்தை பெற்றிருப்பவர் அல்லவா, அதனால் இந்த மடத்தையும் தாக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அப்படியே படைகளை ஏவிவிட்டான். அவர்களும் எல்லோரும் இந்துக்கள் தான். நம்முடைய மதத்திற்கே புத்துயிர் தந்த பகவத் பாதால் பெயரிலுள்ள மடமாச்சே என்று கூட பார்க்காமல் மடத்திலே புகுந்து சூறையாடினார்கள். ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு குரு பீடத்திற்கு இப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணினவர்கள் வாழ மாட்டார்கள், அழிந்துதான் போவார்கள் என்று அப்போது அந்த துருக்க ராஜா அந்த மடத்த சுவாமிகளுக்கு எழுதிவிட்டு தானே திரவியம் அனுப்பி மடத்தை ஜீரணோத்தாரணம் செய்வதற்கு உபகரித்திருக்கிறான். ஆத்திர சாத்திரங்கள் எதுவரைக்கும் கொண்டு விடுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன். சாத்திரத்தை மனசார தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக காஞ்சிபுரம் சளுக்கிய விக்ரமாதித்தனிடம் பிடிபட்டு விட்டது. வாதாபியை தரைமட்டமாக்கினதற்கு அவன் பழி தீர்த்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம். சத்ருவம்சம் கட்டிய முதல் கட்டிட கோவிலான கைலாசநாதர் ஆலயம் சில்ப சௌந்தர்யம் அத்தனையும் சொரிந்து கொண்டு அவனுக்கு முன்னாடி நின்றது. அவன் ஒரு போட்டிருந்தால் சேனா வீரர்கள் அதை தூள் பண்ணியிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் தான் அவனுக்கு ஆச்சரியமாக மனசு மாறிற்று. திடீரென்று அவன் ஏற்கனவே சிவமந்திர தீட்சை பெற்றிருந்ததால் அதன் விளைவாக சிவபக்தி தான் பெருக்கெடுத்ததோ, அல்லது கலா ரசிக உணர்ச்சி தான் பெருக்கெடுத்ததோ, அல்லது இரண்டும் சேர்ந்து வந்ததோ, கோவிலை தொடப்படாது என்று ஆங்கே பண்ணிவிட்டான். ஏதோ கல்லிலே செதுக்கி வைத்த சிற்பங்களிடம் மட்டும்தான் அவனுக்கு இப்படி நல்ல எண்ணம் வந்ததென்று இல்லை. சத்ரு பட்டணத்தில் ஜனங்கள் இருந்தார்களே, அவர்களிடமே நல்ல மனுஷாபிமானம் உண்டாகிவிட்டது. நாம் இந்த ஊரை எப்போது ஜெயித்தோமோ அப்போது இந்த ஊர்வாசிகள் நம் பிரஜைகளாகிவிட்டார்கள். நம்முடைய பிரஜைகளுக்கே நாம் ஹிம்சை கொடுப்பதா என்ற உசந்த நினைப்பு அவனுக்கு உண்டாயிற்று. அதனால் நெருப்பை வைத்து கொளுத்தி கதற கதற அடிப்பதற்கு நேர்மாறாக காஞ்சிபுர வாசிகளுக்கு யதேஷ்டமாக தான தர்மங்கள் செய்தான். கைலாசநாதர் கோவிலுக்கும் நிறைய செய்தான். புதிசாக புகுந்து கொள்ளையடிக்காமல் விட்டதோடு ஏற்கனவே கொள்ளையடித்திருந்ததையெல்லாம் கூட நிறைய போட்டு அந்த கோவிலுக்கு திருப்பி விட்டான். கைலாசநாதர் கோவிலுக்கு முன்னால் உள்ள மண்டபத்தின் தூண் ஒன்றிலேயே இந்த விபரங்களை அவன் கன்னடத்தில் பொறித்து வைத்திருக்கிறான். கலிங்க யுத்தத்திற்கு அப்புறம் அசோகர் மனஸ் மாறினது எல்லோருக்கும் தெரியும். அதோடு சேர்த்து நினைக்கிற விதத்தில் இப்படி ஒன்று எனக்கு தெரிந்ததை சொன்னேன். கைலாசநாதர் கோவிலின் அழகில் சொக்கிய விக்ரமாதித்யன் அதை இருக்க விட்டது மட்டுமில்லை, அதற்கு ஜோடி சேர்க்கிற மாதிரி ஏறக்குறைய அதன் அச்சாகவே தன் ஊருக்கு திரும்பின பிறகு பட்டடக்கல்லில் விரூபாக்ஷர் கோவில் என்று கட்டினான். அதற்காக தமிழ்நாட்டு சிற்பிகளை மரியாதை பண்ணி அழைத்து கொண்டு போனான். வாதாபி, இப்போது பாதாமி என்று சொல்லுகிறார்கள். ஐஹவ், பட்டடக்கல் என்று 3 ஊர்கள் கிட்டக்க கன்னட தேசத்தில் பீஜப்பூர் ஜில்லாவில் இருக்கின்றன. ஐஹவ் தான் சலுக்கியர்களின் முதல் தலைநகரம், அப்புறம் வாதாபி தலைநகரம் ஆயிற்று என்று கூட சொல்லுகிறார்கள். பக்கத்திலேயே இருந்த பட்டடக்கல்லையும் செகண்ட் காப்பிடலை போல மதித்தார்கள். சில புது ராஜாக்கள் பட்டத்துக்கு வந்தபோது பட்டாபிஷேகங்களை பட்டடக்கல்லில் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ஊர் பேரே அதனால்தான் அப்படி ஏற்பட்டதோ என்னவோ. பிள்ளையாரை பற்றி ஆரம்பித்து விட்டு வாதாபி கீதாபி என்று எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறேனே, என்ன சம்பந்தம் என்றால் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர